நல்லா புரிஞ்சு. தொகையடியார் வம்சம் சிறக்க வைப்பதுதான் நாம செய்ய வேண்டிய முதல் செயல். தொகையடியார் வம்சத்தை சிறக்க வைக்கின்ற திருப்பணியை நாம செஞ்சோம்னாலே அட்லீஸ்ட் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி, சனாதன இந்து தர்ம மறுமலர்ச்சியை நம்மால செய்ய முடியும்னு நான் ஆழமா நம்புறேன். பரமசிவன் அருளால நாம் செய்வோம். இதை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப ஒரு வார்த்தையும் கேர்ஃபுல்லா பேசுறேன். ஏன்னா நான் இப்ப எந்த எல்லையில இருக்கேன்னா, உங்க எந்த நாட்டோட உள்நாட்டு விவகாரங்களையும் நான் தலையிடக்கூடாது. ஆனா சனாதன இந்து தர்ம சிவிலைசேஷனல் நேஷனை ரிவைவ் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஃபிளரிஷ் பண்ணணும், என்ரிச் பண்ணணும், எம்பவர் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதனால என்னுடைய எல்லையை கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு வார்த்தையா நான் பேசுறதுனாலதான் பொறுமையா யோசிச்சு என் வார்த்தைகளை செதுக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தொகையடியார் சம்பிரதாயம் சிறக்கணும். நிறைய பேரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த தொகையடியார் சில பேர் கோவில் சொத்தை திருடுறாங்க, இந்த மாதிரி பல பிரச்சனைகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நமக்குள்ளேயே அதை தீர்த்து கொள்வதற்கான ஈகோ சிஸ்டம் இருந்ததுங்கய்யா. திருவாரூர்ல தேவாசிரிய மண்டபம் இருந்தது. எல்லா ஆலயங்கள்லையுமே ஆலயம் சார்ந்த விஷயங்களை நிர்வாகம் பண்றதுக்கும் பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கும் நம்மள நாமளே நெறிப்படுத்திக் கொள்வதற்கும் மனுதர்ம சாஸ்திரத்தை சார்ந்த அந்தந்த கோவில்களுடைய ஆகமங்கள் பிளஸ் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இது எல்லாமே தெளிவா இருந்தது. இவைகளை எல்லாம் மீண்டும் புனரமைக்க வேண்டியது நம்முடைய திருப்பணிதான். நாம தான் பண்ணணும். ஆலயத்திற்கு சென்று வழிபடணும், தொகையடியார்கள் சம்பிரதாயம் விருத்தியடைய எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி ஆலயம் அந்த பிரின்சிபிளுக்கு இன்டெகிரிட்டியோட நடக்குதான்னு தொடர்ந்து மானிட்டர் பண்றது, அதற்கான செயல்களை செய்வதும் செய்தாக வேண்டும். ஆலயங்கள் முறையா நடக்கிறது, தேவையான செயல்களை எல்லாம் செய்கின்ற எல்லோரும் சிவபெருமானுடைய கணத்திற்கு சமம், சிவகணங்களுக்கு சமம். ஏன்னா செக் அண்ட் பேலன்ஸ்னு சொல்லுவோம். ஒவ்வொருவருக்கும் உரிய மரியாதை அளிக்கப்பட வேண்டும். அவர்கள் அந்த பொறுப்பை முறையாக நிகழ்த்துவதற்கான பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும். வழி தவறினால் அவர்களை வழிப்படுத்த, நெறிப்படுத்த பக்தர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும். இது எல்லாமே நடக்கணுமே தவிர எங்கேயோ ஒரு இடத்துல 1-2 பிரச்சனைன்றதுக்காக இந்த ஈகோ சிஸ்டத்தையே அழிப்பதை அனுமதிக்க கூடாது. ஐயா, இந்த தொகையடியார்கள்ல ஆல்மோஸ்ட் ஒரு 5 சம்பிரதாயங்கள், 9 சம்பிரதாயத்துல 5 சம்பிரதாயம் இப்ப ஆளே இல்லைங்கய்யா. இந்த பரமனையே பாடுவார் சம்பிரதாயத்துல பெருமானை பாடுவதும் பெருமான் திருமுன் திருநடம் செய்வதும்
இந்த ஆய கலைகளையெல்லாம் ஆலயங்களை மையமாக வைத்து உயிரோடு வைத்திருந்த ருத்ரகணிகைகள் சம்பிரதாயம் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்னு தங்கள் வாழ்க்கையே பெருமானை தியானிப்பதற்கே சமர்ப்பித்து ஆலயங்களுக்குள்ளேயே இந்த கோவில் பிரசாதத்தையே வாங்கி சாப்பிட்டுட்டு கோவில்லையே தங்கியிருந்து பெருமானையே தியானித்து கோயிலே தங்கள் வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்த சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் அந்த சம்பிரதாயங்கள் எனக்கு தெரிஞ்சுங்கய்யா. நான் வளர்ந்து வாழ்ந்தவரை நான் பெரும்பாலான நேரத்தில் கோவில்லையே தான் வாழ்ந்தேன். கோவில்லையே வாழ்ந்த இரவு தங்குவது உட்பட கோயிலுக்குள்ளேயே இருந்த லாஸ்ட் ஜெனரேஷன் நாங்க தான் நினைக்கிறேன். 1995 வரைக்கும் நான் சொல்றேன். 50 சாதுக்கள் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் அண்ணாமலையார் ஆலயத்துக்குள்ள தங்கி இருந்தாங்க. எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு வேறு வேறு காரணங்களாலே அது என்னெல்லாம் அதுல நுழைய விரும்பல. எல்லாரும் மொத்தமாக வெளியேற்றப்பட்டார்கள். அந்த சம்பிரதாயம் இல்லாமல் போனது. இப்போ 50 பேர் குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு என்னால சொல்ல முடியும். திருமஞ்சன கோபுரத்துக்கு உட்பக்கம் ஒரு மௌன சாது இருந்தார். திருமஞ்சன கோபுரத்துக்கு உட்பக்கம் இருந்த தெற்கு கட்டை கோபுரத்துல நாராயண சுவாமின்னு ஒருத்தர் மௌனம் மற்றும் உணவில்லாமல் வாழ்ந்த நிராகாரி ஒரு சித்தர் இருந்தார். அமாவாசை மண்டபத்துல 2 பேர் இருந்தாங்க. அமாவாசை மாதப்பிறப்பு மண்டபத்துல 2 பேர் இருந்தாங்க. கிருத்திகை மண்டபத்துல 3 பேர் இருந்தாங்க. மாதப்பிறப்பு மண்டபத்துக்கு பக்கத்துல அடிமுடி காணாத சந்நிதின்னு ஒரு சந்நிதி இருக்கும். அப்புறம் பெரும் அண்ணாமலையார் பாதம் இருக்கும். அங்க 3 சன்னியாசிகள் இருந்தாங்க. என்னால லிஸ்ட் போட்டு சொல்ல முடியும். சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்ன்ற சம்பிரதாயமே இப்ப இல்லைங்க. கோயிலையே வாழ்க்கையாக கொண்டு அவங்க எல்லாருமே இப்ப கோயிலை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். இந்த புனர் அமைத்தல் ரிவைவல் நடக்க வேண்டும். ஒரு நல்ல விஷயம். பல அன்பர்கள் பக்தர்கள் மலேசியா, ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான், பூட்டான்ல இருந்தெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அங்கெல்லாம் கூட தொகையடியார் சம்பிரதாயம் மலர சிறக்க கைலாயம் தன் திருப்பணியை செய்யும். கைலாசம் தன் திருப்பணியை செய்யும். இது ஒரு 25 ஆர்கனைஸ்டு செக்டரா பண்ணியிருக்கோங்க. அதாவது தொகையடியார்களாக முழுநேரம் மாறி வேறு எந்த ப்ரையாரிட்டி இல்லாம இதை ஒன்லி ப்ரையாரிட்டியா வைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ், சர்வைவல், அவங்களுடைய அடிப்படை தேவைகளை பார்த்துக்கிறதுக்கான சர்வைவலுக்கான குறைஞ்சபட்சம் மாசம் ஒரு 10,000 ரூபாயாவது இந்திய பண மதிப்பில் அவங்களுக்கு வருமானம் வர்ற மாதிரி சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வைக்கிற. அது மாசம் 10,000 ரூபாய் அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை எவால்வ் பண்றவங்க. அது ஒண்ணு. கைலாசம் இதை செய்யும். அது ஒண்ணு. 2வது, நிறைய என்னுடைய பக்தர்கள் நிறைய பேர் என்னுடைய பார்வைக்கு எடுத்து வந்தீங்க. இந்த கிராமங்களிலே இருக்கின்ற திருமேனிகளை எல்லாம் எடுத்து இந்த பாழடைந்து இடிந்து போயிருக்கிற பழைய ஆலயங்கள்ல இருக்கிற திருமேனிகளை திரும்ப புனரமைச்சு அவங்களுக்கு கூரை அமைத்து ஆலயத்தை துவக்கி வைத்து அந்தந்த மக்களே நடத்துற மாதிரி, அந்தந்த ஊர் மக்களே நடத்துற மாதிரி நிறைய சேவைகள்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ற அந்த கருத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த ஊர்ல எல்லாம் உள்ளூர் மக்கள் அந்த திருப்பணிக்காக 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா கைலாசம் 10,000 கொடுத்து மேட்ச் பண்றேன். ஏன் உள்ளூர் மக்கள் கொடுக்கறத நான் இன்சிஸ்ட் பண்றேன்னா,
உள்ளூர் மக்கள் பணம் கொடுக்காம நாமளே 20,000 மொத்த செலவையும் போட்டு பண்ணி கட்டி வச்சாலும் வழிபடுவதற்கு ஆள் இல்லாமல் அது மீண்டும் சிதிலமடைவதை நான் பல இடங்களிலே பார்ப்பதனால் உள்ளூர் மக்கள் வழிபட விருப்பம் தெரிவித்து அவர்களால் ஆன சிறு காணிக்கைகளை அவர்கள் சேர்க்க ஆரம்பிச்சார். அவங்க சேர்க்கிறத நான் மேட்ச் பண்ணி, கைலாசத்துல நாங்க மேட்ச் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆலயத்தினுடைய புனரமைத்தலை செய்து அளிக்கின்றோம். இதுக்கு அண்ணாமலையான் பேரருளாலே, பரமசிவ பரம்பொருள் அருளாலே கைலாயம் இந்த திருப்பணியை செய்யும். அது மட்டும் இல்லாம இந்த தொகையடியார்கள், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார், முழுநீர் பூசிய முனிவர்கள், இந்த மாதிரி யாராவது ரிட்டையர்ட் பட் நாட் டயர்ட் அப்படின்றவங்க இருக்கவங்க, ரிட்டையர் ஆயிட்டா நான் டயர்ட் அல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயில்ல போய் இருந்து அந்த திருப்பணிகளை எடுத்து நடத்தி அதுவே வாழ்க்கைன்னு வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்கலாம் யாரு வேணா அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி கோவில்களுக்கு நீங்க போகலாம். நீங்களே கோவில்களை தேர்ந்தெடுத்து கொண்டாலும் நல்லது. இல்ல எங்ககிட்ட எங்களுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா இங்க அதை அப்ளை பண்றதுக்கான இமெயில் ஐடி கொடுக்குறேன். அப்ளை பண்ணீங்கன்னா நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச கோவில்களுக்கெல்லாம் உங்களை அனுப்புறோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். பாரம்பரியமான ஆகம கோவில்களிலே அந்தந்த குலத்தை சார்ந்தவர்கள் தான் அங்கங்க பூஜை பண்ணணும். சில ஊர்களில் சிவாச்சாரியார் எந்தெந்த கோவில்கள் எந்தெந்த குலத்துக்கு சொந்தமானதோ அவரவர்கள் அந்தந்த மரபை செய்து கொள்ள வேண்டும். அதில் நம்ம தலையிடக்கூடாது. ஆனா புதுசா கட்டப்படுற கோவில்கள் அல்லது சிதிலமடைந்து பாழடைந்து கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்ற கோவில்களை புனரமைக்கும் பொழுது அங்கெல்லாம் இந்த மாதிரி இருந்து நான் சேவை பண்றேன்னு சொல்ற யார் வேண்டுமானாலும் வந்து இருந்து சேவை செய்யலாம். அவர்களுக்கு அடிப்படை தேவைகளான உணவு, தங்குமிடம் மற்றும் ஒரு கால பூஜை இதெல்லாம் சேர்ந்து குறைந்தபட்சம் ஒரு 20,000 25,000 வரை அவங்களுக்கு மாசம் கிடைக்கிறதுக்கான வழிவகையும் பரமசிவன் அருளாலே நாங்கள் செய்கின்றோம். இந்த மாதிரி ஒரு 25 ப்ராஜெக்ட், ஸ்டாண்டர்டான ப்ராஜெக்ட்ஸ், இந்த தொகையடியார் சம்பிரதாயத்தில் வரணுன்றவங்களுக்கான பயிற்சி கொடுக்கிறது, அங்கங்க அவங்கவுங்கள பிளேஸ் பண்ணி அவங்க லைஃபை செட்டில் பண்ணி விடுறது, அவங்கவுங்க அதை நடத்துறதுக்கான அடிப்படை பொருளாதார தேவைகளை பூர்த்தி பண்றது, இது மாதிரி ஆர்கனைஸ்டா ஒரு 25 செக்டர்ல சர்வீஸ் பண்றோம். இது போக யுனிக்கான பிரச்சனைகள் இருக்கும். நான் என் வாழ்க்கையே ஓதுவாரா கழிக்கிறேன், எனக்கு வேற எந்த வருமானம் இல்லை, என் பையனுக்கு படிக்க வைக்கணும், என் மகளுக்கு திருமணம் பண்ணணும், அந்த மாதிரியான ஸ்பெஷல் தேவைகள், சிறப்பு தேவைகளுக்கும் நாங்கள் உதவுகின்றோம். பெருமான் அருளாலே அந்த தேவைகளுக்கும் எங்களாலான உதவிகளை எல்லாம் செய்கின்றோம். எங்களுக்கு தேவை என்ன? ஒன்னே ஒண்ணுதாங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒண்ணு நீங்களே இன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி சேவை தேவைப்படுறவங்க இருந்தாங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. காரணம் என்னன்னா, என்னுடைய சந்நியாச படை எங்களை அணுகுபவர்களை தேர்ந்தெடுத்து உதவி செய்கின்ற அளவுக்குத்தான் என்னுடைய சந்நியாச படை இருக்கே தவிர நாங்களாவே போய் தேடி கண்டுபிடிச்சு செய்யற அளவுக்கு எனக்கு பெரும்படை இல்லை. பெருமான் அருளால் அந்த மாதிரி பெரும்படை வரும்பொழுது நாங்களா தேடி போய் கண்டுபிடிச்சு சேவைகள் செய்வோம். இப்போதைக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தினால் நிச்சயமாக ஒன்னொன்னா அட்டன் பண்ணிட்டே வருவோம். எங்களால் ஆன முடிந்த சேவைகளை செய்து கொண்டே வருவோம். சரியான நபர்களுக்கு இந்த சேவைகள் சென்று சேர்வதற்கு நீங்க பாலமா இருந்தீங்கன்னா அதுவே மிகப்பெரிய சிவ புண்ணியம் உங்களுக்கு சேரும். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.